ஸோ ஏறுறது கூட செம்ம ஈஸியாக இருந்துச்சு. பட் இறங்குறதுக்கு வழியே இல்லாமல் கீழே விழுந்து பிளட்டுங்க ஃபுல்லாக கையெல்லாம். ஐஃபோன் வேறு உடஞ்சி போச்சுங்க. என் கையெல்லாம் ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம இந்த ஆப்போசிட்டில் இருக்க மவுண்டெயினுக்கு தாங்க கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெக் பண்ணிட்டு அப்படியே அங்கே ஒரு vlog எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறது தான் ஐடியாங்க. ஸோ வந்து ரொம்பவே ஆஃப் ரோடிங்காக இருக்கீங்கண்ணே. கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பட் ஒஸ்ட்டுங்க, வெயில் சரியான போடுதுங்க. இங்கெல்லாம் எப்படி தான் கார் கொண்டு வந்திருப்பாங்கன்னே தெரிலங்க. ஏண்டா இங்கெல்லாம் எப்படி தான் காரை கொண்டு வந்திருப்பாங்கன்னே தெரியலையேடா. பாஸு நம்ம இப்படிலாம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம், சோழி முடிச்சு விட்ருவாங்கடி. எடுப்பாங்கடா. எனக்கு என் ஃபஸ்ட்டு வண்டி தான்டா எப்போவுமே கிங்கு. சரி தம்பி, கொஞ்சம் இறங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் நானும் யோசிக்கிறேன், என்னோட அங்கிட்டு இருந்து பார்க்கும்போது நான் பக்கத்தில் தெரிஞ்சு இப்போ மழையவே காணோம். ஸோ இங்கனுக்குள்ளே நம்ம பைக் பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே கொஞ்சம் நேரம் நடப்போங்க. ஸோ வழியை கண்டுபிடிச்சி நீங்கள் மேலே போயே ஆகிறோம். அவ்வளோதான். இந்த ரோடுக்குள்ளே போய் இதுக்குள்ளேயா? சரிவா போவோம் ஜாலியா. அவ்வளோதான் தம்பி. வெட்டியாக தானே இருக்கு, வந்து கல்லை நோட்டி விட வேண்டியது தானே. ஐஃபோன் வச்சுருக்கியான்னு பாரு ஃபஸ்ட்டு. இந்த பைக் எப்படி நிப்பாட்டிக்கலாங்க. லைட்டு நல்லா இருக்குல்லடா பாஸு, லைட்டு நல்லா இருக்குல்ல. வெட்ரா பார்த்துக்கோ. சரிங்க, நம்ம கிளம்பலாங்க. A few moments later. பிரகாஷ் இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அந்த பிளேஸ்க்கு போக முடியல. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, வேறு வியூ பாயிண்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்டு லோக்கல்கிட்ட வழி ஏதாவது கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நம்ம கிளம்புறது தான் நல்லது. வேறு டைமும் நம்மளுக்கான போதிய டைம் கிடையாது. வர்றது கிளம்புனது லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்ததை விட போகும்போது நல்லா இருக்குங்க பிளேசஸ் எல்லாமே. பாஸ் இதில் ஏறிடுவோமா? இதில் ஏறிடுவோம். என்னடா ஏறுவோம்டா. எதில் போயிடலாம்டா. இதில் பாறையாக இருக்கு, அதெல்லாம் ஏறு டாஸ்க்டா. அதை தான் நானும் சொல்கிறேன். இரு, ஏதாவது பாதை ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கெல்லாம் லோக்கல் பெருசாக இருக்க மாட்டாங்கடா. ஆமியாட்ட கேட்பாங்கறியா? பாஸ் எனக்கு தெரிஞ்சு இதில் ஏறிடலான்னு நினைக்கிறேன். ஏறிடலாம்டா. போயிடுவோமா பைக் ஓரமாக நிப்பாட்டிட்டு? வாடா இறங்கடா. இங்கிட்ட எங்கிட்ட வழி இருக்கு, அங்கே தான் போகணும். வண்டி இப்படி ஓரமாக நிப்பாட்டிட்டு போவோம். அப்படியே இருக்கு. முன்னாடி வழி இருக்கான்னு பார்ப்போமா? மேலே இது என்ன குகை மாதிரி இருக்கு. இங்கே இருக்குடா பஸ் வழி. இப்படி போடுறவா? ஓகேங்க, இப்போ இந்த வழியாக தான் ஏற போகிறோம். ஸோ இந்த வழியாக மேலே ஏறி அங்கே போகலாங்க. ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாஸ் இது ஈஸியாக போயிடலாம்ல? ட்ரை பண்ணுவோங்கிற முயற்சி தான் எல்லாம். பார்த்துக்குவோம். போயிடுவோம், போய் பார்ப்போம். ஸோ கைஸ் நம்ம வந்து இந்த பாறை தாங்க அப்படியே தவளை மாதிரி ஏற போகிறோம். ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. கிட்டத்தட்ட கீழேருந்து வந்தாச்சு.
இல்லை பாத்துடா. ஏய் தலைவா, நீ போயிட்ட, எனக்கு செப்பல் வேற. ஐயோ, நீ எங்க அங்க போணுமாடா? பாப்போ. ஸோ கைஸ், நம்ம வந்து கீழேருந்து ஒரு வியூ பாயிண்ட் வரணும்னு சொன்னோம் இல்லைங்க, அங்கே வந்தாச்சுங்க. ஆனால் இது வியூ சூப்பராக இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. வெயில் மட்டும் இல்லைனா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நம்ம டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அங்கே இப்போதைக்கு போக முடியல, டைம் கிடைக்கல. இன்னொரு நாள் வந்துடலாம். கீழேருந்து ஏறும் போது வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சுங்க. பட் இங்கே தாங்க இருக்குது ரோடு. ஸோ வந்து இப்போ இறங்குறது என்ன தான் டாஸ்கே. ஸோ எந்த அளவுக்கு அப்படியே ஸ்லாண்டிங்காக ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குன்னு பாருங்களேன். ஓ, செம்மையாக இருக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அந்த வழியாக ட்ரக் பண்ணி போடணும்னா இன்னும் சூப்பரான வியூவெலாம் கிடைக்கும். பட் நம்மளோட டார்கெட் வந்து அந்த பீக்குங்க. அங்கே போயிட்டோன்னா ஹோல் மலையவே பார்த்துடலாம், ஜாலியாக இருக்கும். இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. டைம் வந்து எக்ஸாக்டாக ஒரு 2:30 ஆயிடுச்சு. நம்ம 1:30க்கு நம்ம கீழே ஏற ஆரம்பித்தோம். இங்கேருந்து இங்கே ஏறுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இறங்குறது ஈஸி தான், பட் சீக்கிரமாக போயிடலாம். இப்போ ஹைலைட் என்னென்னா, நம்ம பைக்கு எங்கனுக்குள்ளே நிற்கிதுன்னே தெரிலங்க. கீழே இறங்கி நடந்து போனால் தான் தெரியும் எங்கனுக்குள்ளே நிற்கிதுன்னு. இறங்குறது தான் கஷ்டமே, ஏறுறது கூட ஈஸியாக ஏறிட்டோங்க ஜாலியாக. ஆனால் இறங்குறது தான் வந்துட்டு ரொம்பவே ரிஸ்க்காக இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட குவிட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு அடுத்த vlogல நம்ம இங்கேருந்து போகிறத vlog எடுக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா? ஓகேங்க, இந்த vlog இதோட கட் பண்ணிக்கிறேன். ஸோ வியூ வந்து நல்லா இருக்குது இங்கேருந்து. இதெல்லாம் வந்துட்டு நாங்களாக உருவாக்கி நாங்களாக வர்றதுங்க. ஸோ வந்து இதுக்கு எதுக்குமே வந்துட்டு வேவே கிடையாது. இங்கே வந்து நிறையா வரையாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த பாறையிலலாம் ஈஸியாக ஏறி வரும். அது வந்து மேக்ஸிமம் இங்கே ஹண்டிங் பண்ணுறவங்களாம் அது நிறையா பண்ணுவாங்க. அந்த அந்த ஆடுகள்லாம் வர ரூட் வச்சு தாங்க நம்ம வந்தோம். இங்கேனா எப்படி வந்திருப்பாங்கன்னே தெரியல எல்லாருமே. ஸோ ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குங்க. இங்கேயே எப்படின்னா இப்போ அந்த இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ தரமாக இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இங்கேருந்து கிளம்புறத உங்களுக்கு காட்டுறேங்க. இங்கேருந்து அந்த கார் எவ்வளோ குட்டியாக தெரியுது பாருண்டா. ஓகே, பாய். என்னடா போயிடாங்க வீடா. ஸோ கைஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ ஏறுறது கூட செம்ம ஈஸியாக இருந்துச்சு. பட் இறங்குறதுக்கு வழியே இல்லாமல் கீழே விழுந்து பிளட்டுங்க ஃபுல்லாக கையெல்லாம் சரியான ரிஸ்க்காக இருந்துச்சு. டைம் வேறு ஆயிடுச்சுங்க, 3:15 ஆயிடுச்சு. என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கேங்க நான். ஐயோ, ஆனால் செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சுலடா. ஐஃபோன் வேறு உடஞ்சி போச்சுங்க. இங்கே நேரம் ஃபால்ஸ் இருக்கும்ல அங்கனுக்குள்ள. வாவ், இங்கே தான் ஃபால்ஸ் இருக்கும். தண்ணி இருக்குடா, ஆனால் டைம் இல்லைடா. இல்லைனா கூட மூஞ்சி கழுவிட்டு போகலாம். ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் நீட்டாக. ஐயோ, இன்னும் 12 கிலோமீட்டர்ஸ் போடுங்க.
ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க். அதுக்கு ரோடு வேறு சரளையாக இருக்குங்க. ஆமாண்டா, போகணுன்னே கையை கழுவிட்டு அப்படியே கிளம்புனா தான் போக முடியும் போலடா பாஸு. இதுக்கு தான் உன்னை மாதிரி ஜாலியாக இருக்கணுங்கிறது. ஐயோ, இதுக்கு தான் உன்னை மாதிரி ஜாலியாக இருக்கணுங்கிறது. வீட்டுக்கு போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரக் பண்ணதுக்கு ஐயோ ரெஸ்ட்டை போட்டுருவேன். ஐயோ எவ்வளோ தூரம் ஏறி இருக்கும் பாடுறா. இங்கேருந்து மலை எவ்வளோ பெருசாக இருக்கு பாடுறா. தெரியுதா உனக்கு எந்த இடம்னு? ஆமாம், ஐயோ செம்ம பீக்குக்கு போயிருக்கோம் போல. ஆமாம், இதுக்கே நாக்கு தள்ளிருச்சு. அதுவும் இல்லாமங்க, நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியே சூடாயிருச்சு. அப்படியே அந்த மலை எவ்வளோ பெருசாக இருக்கு பாடுறா. பாஸ் இனிமேல் டைம் லேப்ஸ் வைப்ப. நம்ம வீடியோவுக்கு டைம் லேப்ஸ் எடுக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து ஃபோன் அந்த டைமில் தான் கீழே விழுந்துருச்சு. என் கையெல்லாம் ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, லூசு பையன் எப்படி வந்தான் பார்த்தீங்களா? ஆமாண்டா, கரெக்டாங்க. இப்போ நம்ம எங்கே போயிருந்தோம்னா அங்கனுக்குள்ளே போயிருந்தோங்க. ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வியூ பாயிண்ட்டு. ஆனால் அந்த வியூக்கு ஏற்ற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாரு வீடை. பழனி வியூங்க எல்லாமே. கொடைக்கானல்லேருந்து பழனி அப்புறம் வந்து தேனி வந்து வியூ நல்லா இருக்குங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு வேறு தெரிலங்க. நானும் முடிஞ்சளவு ஸ்பீடாக தாங்க போயிட்டுருக்கேன். சரளையாக இருக்குது, அது ஒன்று தான் டாஸ்க்கே. இல்லைனா கூட போயிடலாம் ஜம்முன்னு. ரொம்ப சரளையாக இருக்குங்க நடுவில். நான் அதனால் போகவே முடியல. பார்த்துக்கலாம். ஐயோ, இன்னும் எவ்வளோ தூரம் மூணு தெரியுமாங்க? என்னன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருங்க. அதனால பிரச்சனையே இல்லைங்க. ஆப்போசிட்டில் வண்டி வரதெல்லாம் தெரிலனா ரொம்ப ரிஸ்க்கு. ஆக்சுவலாக நம்ம கோயம்புத்தூர் போவோம்ல, அப்போ பழனி ரோட்டில் வந்து அப்படி தாங்க இருக்கும். ஆப்போசிட்டில் வண்டி வரதே தெரியாது. ரோடு ரொம்பவே குட்டியாக இருக்கும். கோயம்புத்தூர் போய் மாஸ் பண்ணிடலாங்க. தெரியுறாங்க.
டைம் 3:30 ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னும் வில்பட்டியே வரலைங்க. வில்பட்டியிலேருந்து வேறு 1/2 hour ஆகும் போகிறதுக்கு. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல குவிட் பண்ணியிருந்தோம்ல, அங்கேயே விட்டுருந்தா கூட நம்ம இந்நேரம் போயிட்டு ஃபுட்டேஜெல்லாம் ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைட் கிளம்பியிருந்தது இது. பட் எங்கே அதாங்க இந்த லீவ் டைமில் இந்த மாதிரிலாம் வந்தால் தாங்க நல்லா இருக்குமே. ஸோ ஃப்ரீயாக வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் ஜாலியாக. இல்லைனா அவசரமாக வந்துட்டு இருக்கணுங்க. சரியான